கதிர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். இந்தியாவால் நடத்தப்பட்ட இரகசிய கணக்கெடுப்பு மறுக்கும் உயர் ஸ்தானிகர் ஆலயம். தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனம் குறித்து ரணில் விமர்சனம். ரணிலின் மேடையில் மஹிந்தவை புகழ்ந்த அரசியல்வாதி. மக்களை காப்பதற்கான அரசாங்கம் குறித்து அனுரவின் உறுதி. ரணிலுடன் இணைகின்றாரா கிருணிகா? இலங்கையில் நாளொன்றுக்கு 120 கோடி ரூபாவை செலவழிக்கும் மக்கள் ஏன் தெரியுமா? இறுதிக்கட்ட போரின் வலிகளுக்கு நிச்சயம் நீதி கிடைக்க வேண்டும். உமா குமரன். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவார் என இந்திய புலனாய்வு பிரிவு தெரிவித்ததாக சமூக ஊடகங்களில் பரவிய செய்தியை கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் மறுத்துள்ளது. குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, பல்வேறு முறைகள் மூலம் இந்தியாவால் நடத்தப்பட்ட இரகசிய கணக்கெடுப்பு அனுரகுமார பெரும்பான்மையை பெறுவார் என்று தெரிவிக்கிறது. இந்த மதிப்பீடு தேர்தலுக்கு 30 நாட்களுக்கு முன்பு வந்துள்ளது மற்றும் அனுரவுக்கு வளர்ந்து வரும் ஆதரவை சுட்டிக்காட்டும் பல முக்கிய குறிகாட்டுகளை எடுத்துக்காட்டுகிறது. கணக்கெடுப்பு முடிவுகளில் அனுரகுமார தனது போட்டியாளர்களை விட மிகவும் முன்னிலையில் இருப்பதாக குறிப்பிடுகிறது. இது பரவலான மக்கள் ஆதரவை பரிந்துரைக்கிறது. தேர்தல் திகதி நெருங்கி வரும் நிலையில் அவர் கணிசமான முன்னிலையில் இருப்பதற்கான முக்கியமான குறிகாட்டியாக இந்த வளர்ச்சி பார்க்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விமர்சனம் செய்துள்ளார். மாவனெல்ல பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இந்த விமர்சனத்தை வெளியிட்டுள்ளார். கொள்கை பிரகடனத்தின் அடிப்படையில் நாட்டின் வருமானம் 200 பில்லியன்களினால் குறைவடையும் என அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அரசாங்கம் இழக்கும் வருமானத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது குறித்த தகவல்களும் எதுவும் வெளியிடவில்லை எனவும், அரசாங்க வருமானத்தை குறைத்து எவ்வாறு செலவுகளை மேற்கொள்வது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த கணிதம், இந்த பொருளாதாரம் தெரியாவிட்டால் நாட்டின் பொருளாதார நிலைமை பாதிப்புகளை எதிர்நோக்க நேரிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியினர் நாட்டின் பொருளாதாரம் கடந்து வரும் தொங்கு பாலத்தின் 2 முனைகளையும் வெட்டிவிடவே முயற்சிக்கின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சார மேடையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை புகழ்ந்து பாராட்டிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜிகா விக்ரமசிங்க இவ்வாறு மஹிந்தவை புகழ்ந்து பாராட்டியுள்ளார். மாவனெல்லையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களின் துன்பத்தை போக்கிய, நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்த தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவே என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜிகா தெரிவித்துள்ளார். ரணிலின் பிரச்சார மேடையில் மஹிந்தவை புகழ்ந்து விட்டோம் என புரிந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜிகா உடனடியாக அந்த தவறை திருத்தி ரணிலின் பெயரை கூறியுள்ளார். பொதுஜன முன்னணியின் சார்பில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியீட்டிய ரஜிகா ரணிலுடன் இணைந்து தேர்தலில் பிரச்சாரம் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை காப்பதற்காகவே முதன்முறையாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அமைக்கும் என கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மினுவாங்குடையில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை தடுப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடைசி நேரத்தில் தந்திரத்தை மேற்கொள்வார் என்ற சந்தேகம் சிலருக்கு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் பெரும்பான்மையான அரச ஊழியர்கள், போலீசார் மற்றும் இராணுவத்தினர் என்று அனைவரும் இந்த முறை தேசிய மக்கள் கட்சிக்கு ஆதரவளிப்பதாகவும் ரணில் விக்ரமசிங்கே எந்த தந்திரத்திலும் ஈடுபட முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இதுவரை ஆட்சியாளர்களின் குடும்பங்கள் மற்றும் நண்பர்களை கவனிப்பதற்காகவே அரசாங்கங்கள் உருவாக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக ஊடகங்களில் வெளியான தகவல் உண்மையில்லை என தெரிவிக்கப்படுகிறது. தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் தொலைபேசி மூலம் கிருணிகா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ரணிலுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் விரைவில் அவர் தேர்தல் பிரச்சார மேடையில் ஏறுவார் எனவும் சமூக ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. எனினும் தாம் ஒருபோதும் ரணிலுக்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை என கிருணிகா தெரிவித்துள்ளார். கொள்கை ரீதியான அரசியலில் ஈடுபடும் தாம் எந்த சந்தர்ப்பத்திலும் சஜித் பிரேமதாசவை விட்டு வேறொருவருக்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ரணிலின் முகத்தை கூட தாம் பார்க்க விரும்புவதில்லை எனவும் அதனால் அவர் செல்லும் நிகழ்வுகளை கூட தாம் புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் சஜித்தின் மனைவி ஜலனி பிரேமதாச ரணிலுக்கு ஆதரவளித்தாலும் தாம் ஆதரவளிக்கப் போவதில்லை என ஹிருனிகா கூறியதாக பிரபல ஊடகவியலாளர் ஒருவர் குறித்த நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துவதற்காக இலங்கையர்கள் நாளொன்றுக்கு 121 கோடி ரூபாவை செலவழிப்பதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த தகவலை மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நாட்டில் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துவதால் நாளொன்றுக்கு 100 மரணங்கள் பதிவாகி வருகின்றன. தினசரி பதிவாகும் மரணங்களில் 10க்கு 8 வீதமானவை தொற்றா நோய்களினால் ஏற்படுகின்ற நிலையில் அவற்றில் அதிகமான மரணங்கள் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துவதால் ஏற்படுகின்றது. புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துவதால் நாட்டில் பொருளாதார, சுகாதார மற்றும் சமூக ரீதியான பிரச்சினைகள் அதிகரித்துள்ளதாக மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் மேலும் தெரிவித்துள்ளது. வேலிகள் நிறைந்த இறுதிக்கட்ட போர் நிறைவடைந்து 15 ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை நீதி கிடைக்காத ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என தொழிற்கட்சி உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உமாகுமரன் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வி ஒன்றிலேயே உமாகுமரன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்புவதில் பிரித்தானியா முக்கிய பங்கை வகிக்க வேண்டும். எமது பிரதமர் கெஸ் டாமர், வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி, ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான கேத்ரின் மிஸ் போன்ற அனைவருமே தற்போதைய அரசாங்கம் அமைவதற்கு முன்னராக இருந்து இலங்கை தமிழ் மக்களுக்கான நீதிக்காகவும் பொறுப்புக்காகவும் போராடிய வண்ணமே உள்ளனர். மேலும் நல்லிணக்கத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக குரல் கொடுத்தும் வருகின்றனர். இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்புவதில் பிரித்தானியா முக்கிய பங்கை வகிக்க வேண்டும் என நாம் ஆட்சிக்கு வரும் முன்பிருந்தே வலியுறுத்தி வருகிறோம்.